சுதாமா 5ஆம் பகுதி. குசேலர் வீட்டு குழந்தைகளுக்கு அவரது பக்கத்து வீட்டு குழந்தைகள் அணிந்திருப்பது போல் அழகிய தங்க அணிகலன்கள் இல்லை. பாலை மணி எனப்படும் சிறிய ஆபரணத்தையே அவர்கள் அணிந்திருந்தனர். மர உரியை தான் அவர்கள் ஆடையாக அணிந்திருந்தனர். பட்டாடை என்ன, பருத்தி ஆடை கூட அவர்களுக்கு கிடையாது. ஒரு சில இல்லங்களில் குழந்தைகள் பாடாய் படுத்துவார்களே. அம்மா, என் நண்பன் இல்லத்திற்கு நேற்று சென்றிருந்த போது அவர்கள் தந்த அதிரசத்தை போல் நீயும் செய்து தாயேன் என்று. அத்தகைய சங்கதிகளெல்லாம் இங்கு கிடையாது. அவர்கள் இல்லத்தில் வறுமை கோர தாண்டவமாடியது. சுசீலை பதி விரத்தை தன்மை மிக்கவள். கிருஷ்ணரை பார்த்து வர கூறினோமே, ஒருவேளை பொருளுதவிக்காக மறைமுகமாக அனுப்பி வைக்கிறாளோ என்று அவர் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொள்வாரோ என்று சுசீலைக்கு நெஞ்சு அடித்து கொண்டது. ஆனால் தனது தர்ம பத்தினியை பற்றி அறியாதவரா அந்த மாமேதை? அவருக்கு அவளை நன்றாக தெரியும். அவ்வளவு அந்யோன்யமான தாம்பத்தியம். வறுமையோ வளமையோ கணவன் மனைவிக்குள் மட்டும் புரிதல் தன்மை இருந்துவிட்டால் போதும். ஸ்வர்க்கத்தை வேறு எங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை. அது நமது இல்லத்திலேயே நிரந்தரமாக கூடாரம் போட்டு தங்கிவிடும். மனைவி கூறியது குறித்து குச்சேலர் சிந்திக்க ஆரம்பித்தார். கிருஷ்ண பரமாத்மா மகாராஜா, அவன் நம்மை நினைவில் வைத்திருப்பானா? பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் எல்லாம் கால வெள்ளத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் மறந்து விடுவார்களே. வேண்டாம், ஒருவேளை நீ யாரென்று கேட்டு அவன் ஏதாவது கூறிவிட்டால். இப்படி சிந்தித்தவர் அப்படியே தடம் மாறினார். இது என்ன சிந்தனை? என் கண்ணன் எப்பேற்பட்டவன்? கருணாமூர்த்தி அல்லவா அவன். அவன் என்னை மறப்பதா? சாந்திபினி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது ஒருவரை விட்டு ஒருவர் கணநேரம் கூட பிரிந்ததில்லையே. எவ்வளவு இனிய மொழி பேசுவானவன். செல்வச் செருக்கு அவனிடம் ஏது? தேவகி பெற்ற பாலகன், யசோதையின் தவ புதல்வன். அவன் எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த ஏழையுடன் உறவு கொண்டானே. அது மட்டுமா? கண்ணன் இருக்கும் இடத்தில் கவலைக்கு இடமேது? அவனது நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவனுக்கு நிகரான செல்வத்துடன் வாழ்கிறார்களாமே. அப்படிப்பட்ட திவ்யமான ஆட்சி நடத்தும் அவனா என்னை புறக்கணிப்பான்? சரி, அவன் என்னை பார்க்க விரும்பவில்லை என்றே வைத்துக் கொள்வோமே. அவன் தானம் செய்வதற்கென்றே காலையில் வெளியே வருவானாமே. அப்போது அவன் திருமுகத்தை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமே. நம் நோக்கம் அவனது தரிசனத்தை பெற வேண்டும். அவனது திருவடியை கண்குளிர கண்டு சரணாகதி அடைய வேண்டும். இந்த வாய்ப்புமா கிட்டாது என்ன அலைகளை ஓடவிட்டார் குசேலர். சுசீலை அவரது பதிலுக்காக காத்திருந்தாள். கணவர் யோசனையில் இருக்கும்போது மனைவி குறுக்கே பேசக்கூடாது. குச்சேலர் தொடரை படிக்கும் பெண்மணிகள் சுசீலையைப் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது பெண்ணடிமைத்தனமல்ல, புத்திமதி, வாழ்க்கையின் யதார்த்தம், விட்டு கொடுத்து போகும் தன்மை. வளையாமல் எந்த ஊரிலாவது நதி இருக்கிறதா? வளைந்து சென்றால்தான் அது தன் இலக்கை எட்ட முடியும். அதுபோல்தான் வாழ்க்கையும். குசேலர் மனைவியை அமரக் கூறினார். பவளம் போன்ற உதடுகளை கொண்டவளே கேள். தக்க சமயத்தில் கிருஷ்ண தரிசனம் பெற வேண்டும் என்று நினைவூட்டியதற்காக உன்னை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உன் குழந்தைகளும் நீயும் வறுமையில் உழன்றாலும் கூட அவனிடம் போய் செல்வம் பெற்று வாருங்கள் என்று கூறாமல் தரிசித்து வாருங்கள் என்று கூறினாயே. உன்னை எப்படி பாராட்டுவது? வறுமை கொடியதுதான். ஆனால் அது ஏன் ஒருவனை ஆட்டி படைக்கிறது தெரியுமா? முற்பிறவியில் வாழ்க்கை தர்மத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் இப்பிறவியில் சகல வளத்துடனும் வாழ்வார்கள். தர்மம் தவறியவர்கள் வறுமை என்னும் துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். இதற்காக வருந்தி பயனில்லை. அப்படி வருந்துவது அறியாமை. அது மட்டுமல்ல, நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது மனிதர்களின் எதிர்பார்ப்பு. எம்பிரான் கண்ணனை தவிர மற்றவர்களுக்கு அது கைகூடாது. முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப கரிய நிறமுடைய திருமால் உயிர்களுக்கு வறுமையையும் செல்வத்தையும் தருவார் என்றவரை ஆர்வமாக நோக்கிய சுசீலை வாழ்க்கையின் யதார்த்த நிலையை இவரை விட வேறு யாரால் இவ்வளவு அருமையாக கூற முடியும் என்று கருதியவளாய் கணவரை பெருமையுடன் நோக்கி அபூர்வமாக கேட்க ஆரம்பித்தாள். குழந்தைகளும் ஓடிவந்து வட்டமாக அமர்ந்து கொண்டனர்.
சிறிது தீர்த்தத்தை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்த குச்சேலர் அதை பருகிவிட்டு தொடர்ந்தார். மனம் வீசும் கூந்தலை உடையவளே, கடவுள் ஏன் பறவைகளையும் விலங்குகளையும் படைத்தார் தெரியுமா? அவை வருமானத்தை பற்றி கவலைப்படுவதில்லை, புதையலை தேடி அலைவதில்லை, யாரிடமும் சென்று எதையும் பிச்சை கேட்பதும் இல்லை, நாளை உணவிற்கு என்ன செய்வது என்று யோசிப்பதும் இல்லை. ஆனால் அவை தன் இனத்துடன் ஒற்றுமையாக வாழ்கின்றன. அவை உணவில்லாமல் உயிர்விட்டதும் இல்லை. கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருப்பையில் இருக்கும் சிறு கரு முட்டைக்கும் உணவளிக்கும் நம் பரந்தாமன் நம்மை காப்பாற்றுவான் என்று உறுதியாக நம்புகிறாயே, எனக்கு பெருமையாக இருக்கிறது என்றவர் தொடர்ந்தார். 5ஆம் பகுதி நிறைவடைந்தது.